வெல்கம் டு மாமியார் மருமகள் சமையல் சேனல். ஹலோ அத்தை, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? 5 மினிட்ஸில் தக்காளி குழம்பு பண்ணலாமாம்மா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கை அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு வடை சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் அரை சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை மீடியம் சைஸில் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ண உடனே தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 200 ml டம்ளரில் 4.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணோட்டி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா தலன்னு குழம்பு கொதிச்சிருக்கும். இந்த குழம்புல நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்சர் இருக்கும். இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா குழம்பு ரெடி. தட்டில் 2 இட்லி வச்சு இந்த குழம்பு மேலே ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பல நல்ல ரெசிபீஸோடு நானும் எங்கள் அத்தையும் உங்களை அகைன் மீட் பண்ணுறோம். Until then, stay tuned. Please share and subscribe. Bye bye.